ஆசன வாய், நம்முடைய மலம் கழிக்கக்கூடிய வாயில். அதன் பக்கத்தில் 4 அங்குலம் 4 விரற்கடை 4 சதுரமான ஒரு பை இருக்கிறது. அந்த பையில் 12 வயது அளவும் ஒரு ஜலம் சேர்கிறது, ஆணாயினும் பெண்ணாயினும். அந்த ஜலத்தில் ஒரு நாடி முகந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வள்ளலாருடைய யோகா அனுபவம். அந்த நாடி முகந்து கொண்டிருக்கிறது. அது தண்டுவடம் வழியாக மேலே இருக்கிறது. திரும்பி அதை அமுதமாக மாற்றி இந்த உடலுக்கு கொடுக்கின்ற வழியை நாம் கற்கவில்லை. மேலே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மழையை பூமியிலே பெய்ய வைக்க தெரியல. அது உள்ளே இறக்கிறதுக்கு என்ன வேணும்? சுவாசம்தான் வேணும். கதின்னு பேர். அன்றாட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வருது. இதற்கு நித்திய கதி அப்படின்னு பேர். நித்திய கதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே கீழ்ப்பக்கமாக காற்று சென்று மரணம் சம்பவித்தால் அதோ கதி. அதே காற்று மேலேறி கழுத்துக்கு மேலே தலையை போய் அடைந்தால் அந்த நிலைக்கு என்ன பேருங்க? ஊர்த்துவ கதி. இந்த ஊர்த்துவ கதியில் இருந்து உள்ளே போய் பரகதி. இந்த பரகதிக்கு மேலே போனால் சிவகதி. அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சிவகதியை சேர கருதுகிறேன். திவளை ஒழிக்கும் திருத்தில்லை, அதை திருத்தணிகை திருமால் முருகனுக்கு குவளை குடலை எடுக்காமல் கொழுத்த உடலை எடுத்தேனே வள்ளலாருடைய பாடல். சிவக கதியை சேர கருதுகிறேன். நாம் இந்த கதின்னு சொல்லக்கூடிய சுவாச காற்றை, அன்றாடம் எடுக்கக்கூடிய நித்திய காற்றை, இந்த நித்திய கதியை ஊர்த்துவ கதியாக மாற்றுவை. ஊற்றுவ கதியிலிருந்து சிவகதிக்கு யார் போகணும்? நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், நான் தான் முயற்சி பண்ணணும். இதை யாரும் கொடுக்கவும் முடியாது, யாரையும் வாங்கிக்க முடியாது. நாம் அந்த பயிற்சியை எடுக்கணும். அதனால்தான் வள்ளல் பெருமான் நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கின்றார். நாடின்னு என்ன? காற்று தான். இந்த காற்றுக்கு தான் நாடின்னு பேர். நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடி எங்கே? புருவ மத்தியில் முடியுதுன்றார். அதன் உட்புறம் ஒரு சவ்வு தொங்குகிறது. ஒரு ஜவ்வு தொங்குது. அந்த ஜவ்வு எப்படி இருக்குது? 3/4 பங்கு வெண்ணிறம், 1/4 பங்கு மஞ்சள் நிறம். அது இந்த இடத்துல இருக்குது. நான் பார்த்தேன், வெளியில் கட்டிட்டேன், பாருங்க மோனேன்னார். நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, யாருமே பார்க்கல. நமக்கு 1000 வேலை இருக்குது.